அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. டே 14, டைம் 12:20 PM. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வந்து லுகர் தொழுவை வந்து நம்ம பழையாசல தொழுவான்னு சொல்லி முகேஷ் பழையாசல தான் வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லா நம்ம வந்து லுகர் தொழுவை வந்து இன்னைக்கு பழையாசல தொழுது முடிச்சாச்சு. டைம் 2:30 PM. ஓகேங்க, இப்போ ஒரு சின்ன சூறா ஓத போறேன், கேளுங்க. டே 14க்கு ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. My Lord, make me an establisher of prayer and many from my descendants, our Lord, and accept my supplication. டைம் 3:45 PM. ஓகே, நம்ம அசர் தொழுவை தொழலாம் சொல்லிட்டு நம்ம பள்ளிவாசல்ல அல்ஹம்துலில்லாஹ் அசர் தொழுவை தொழுது முடிச்சிட்டோம். ஈவினிங் 6:20 PM. ஓகே, நம்ம இஃப்தார் திறக்கலாம்னு சொல்லி பள்ளிவாசல் நோக்கி போயிட்டு இருக்கோம். பள்ளிவாசல் போகல ஒரு பையன் வந்து அண்ணா எனக்கு வந்து உள்ள வரணும் ஆசையா இருக்கு, எனக்கு இஃப்தார் திறந்து தொழுவணும் ஆசையா இருக்குண்ணா, எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னா, ஓகே தம்பி வான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒது செய்ய தாங்க சொல்லி கொடுக்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒழு செய்யாதவர்கள் தொழுகை ஏற்றுக்கப்படாது என்று. ஆகவே இந்த ஒழுவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி இந்த பையனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி உதவு செய்ய ஆரம்பிக்க போறோம். முதலாவது உதவு செய்ய முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஓதிக்கொள்ளுங்கள். இதுக்கு அல்லாஹ்வின் பெயரால் உதவு செய்யுங்கள் என்று அர்த்தம். உதவு செய்யறதுக்கு வந்து ஸ்டெப் 1 பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளங்கையை வந்து நன்றாக கழுவி கொள்ள வேண்டுங்க. இதை நம்ம செய்து முடித்து விட்டு ஸ்டெப் 2 பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாய் அண்ட் மூக்கை வந்து நன்றாக கழுவி கொள்ள வேண்டுங்க. அடுத்ததாக ஸ்டெப் 3 பாத்தீங்க அப்படின்னா நம்ம முகத்தை வந்து நன்றாக கழுவி கொள்ள வேண்டுங்க. அடுத்ததாக ஸ்டெப் 4 பாத்தீங்க அப்படின்னா நம்ம முடுக்கு கை வரைக்கும் ஃபுல்லாக கழுவ வேண்டியது இருக்குங்க, போத் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ஸ்டெப் 5 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையில் இருக்க நெத்தியில் ஆரம்பித்து பின்பகுதி போய் திருப்பி வந்து நம்ம எங்கே ஆரம்பித்து முடித்தோமோ நெத்திக்கே முடிக்கணுங்க. ஸ்டெப் 6 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காதுகளை வந்து நல்லா கழுவ வேண்டுங்க. நம்ம ஆள்காட்டி விரலை வந்து காதுக்குள்ளே வச்சுட்டு அது இல்லாமல் கட்டை விரலை காதுக்கு வெளியே வச்சுட்டு காது நல்லா கழுவ வேணும். ஸ்டெப் 7 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலை வந்து நல்லா கழுவ வேணுங்க, ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக் ரெண்டையும். இந்த மாதிரி தான் உதவு செய்யணும்னு சொல்லி அந்த தம்பிக்கு வந்து சொல்லி கொடுத்தாச்சுங்க. ஈவினிங் 6:30 PM. ஓகே, இஃப்தார் திறக்கலாம் சொல்லி அந்த தம்பியோட இஃப்தாருக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இஃப்தார் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃப்ரூட் சாலட் மட்டும் தாங்க இருந்துச்சு. ஓகே, இந்த ஃப்ரூட் சாலட்டை கொஞ்சம் அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்து அவனுக்கு சமோசா வாங்கி கொடுத்தாங்க. ஓகே தம்பி, உனக்கு துளு வந்து நாளைக்கு கற்றுக் கொடுக்குறேன், இன்னைக்கு உதவு சொல்லி கொடுத்தது வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பண்ணி முறையா வந்து தொழுவு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டாச்சுங்க வீட்டுக்கு. நைட் 10 PM நம்ம மக்ரிப் அண்ட் இஷா அண்ட் திராவிட தொழுவை வந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பள்ளிவாசல் தொழுது முடிச்சிட்டோங்க. பாய். ஃபாஸ்டிங் அண்ட் ஃபுட் வ்ளாக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.